பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீர் என்னை கண்டீ, கதறினேன் நீர் என்னை பார்த்தீ. கலங்கினேன் நீர் என்னை கண்டீ, கதறினேன் நீர் என்னை பார்த்தீ. கல்வாரியின் அண்டை வந்தே, தாகம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை தேடி அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை தேடி அலைந்தேன் உலகிலே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்திற்காய் தேவனை துதிக்கிறேன். உங்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றேன். யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்கின்ற நோக்கோடு கூட பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரயாணத்தில் எகிப்தின் அதிபதி பின்னதாகவும் செங்கடல் முன்னதாகவும் இருந்தபோது கர்த்தர் மோசேயை எழுப்பி மோசேயின் மூலமாக செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தினார் என்பதை நாம் நேற்றைய தினம் வரை சிந்தித்தோம். செங்கடலிலே தேவன் உண்டு பண்ணின அந்த பாதை, இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் பிரயாணப்பட்ட அந்த நேரங்கள், ஓர் இரவு முழுவதும் பிரயாணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு இரவு முழுவதும் எப்படிப்பட்ட அனுபவத்தில் அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் என்றால், இரண்டு பக்கமும் மதிற்சுவர் போல தண்ணீர், நடுவிலேயோ உலர்ந்த தரையில் நடப்பது போல நடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்கின்றது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது எப்படி சாத்தியம்? இருபுறமும் தண்ணீர் மதிலாய், எவ்வளவு ஆழம் அந்த சமுத்திரம் இருந்ததோ அந்த அளவுக்கு இரண்டு பக்கமும் தண்ணீர் மதிச்சுவர், நடுவிலேயோ உலர்ந்த தரை. இதை எப்படி தேவன் உண்டு பண்ணினார் என்றால், வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, ஒரு தூதனை, அக்கினியை போன்ற ஒரு தூதனை தேவன் அனுப்புகிறார். இந்த தூதன் இஸ்ரவேலர்களுக்கு முன்னதாக கடந்து போகிறான். அந்த தூதன் முன்னாக போக 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 அவர்களுக்கு தரையை உலரப் பண்ணி தண்ணீரை பிரித்து பாதையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு தூதனுடைய வேலை தண்ணீர் பிளக்கணும், தரையை உலர பண்ணணும், இஸ்ரவேலர்களுக்கு பாதையை என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். எத்தனை மகத்துவமும் பயங்கரமுமான நம்முடைய தேவன். இந்த காலை வேளையில் உங்களுக்காக தண்ணீரை பிரிக்கவும், தரையை உலர்ந்த தரையாக மாற்றவும், ஒரே நேரத்தில் உங்களுக்கு முன்ன பாதையை காண்பிக்கவும் ஒரு தூதனுக்கு போதுமான வேலை அது. ஹல்லேலூயா. ஒரே தூதன் பாதையை இவ்வளவு வேலை செய்தவனால தேவன் நினைத்திருந்தால் பார்வோனுடைய சேனையை அங்கேயே என்ன செஞ்சிருக்கலாம்? அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட அற்புதத்தை கண்டிருக்க முடியாது. ஆகவேதான் தேவன் அந்த காரியத்தை செய்கிறார்.
இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் முன்னும் பின்னும் இருக்கிறதா? அதை குறித்து புலம்பாமலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீங்கள் எழுந்து தேவனுக்காக புறப்பட்டீர்கள் என்றால், எழும்பின உங்களை தேவன் வெளிச்சம் உண்டாக்க பண்ணுவதற்கு, மகிமையை உங்கள் மேல் உதிக்க பண்ணுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக பரலோகத்தின் சேனையை இறங்கி வர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கரா தனிஷுதலரா கம்துனி மிகால ரபௌதினி யாந்துரு லிவோரியா கரலபா. இதுவரையிலும் இஸ்ரவேலர்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை கண்டதில்லை. தண்ணீருக்கு அடியில் உலர்ந்த தரையில் நடப்பது போல நடந்து அக்கறைக்கு போகிறார்கள். பாருங்கள், தேவன் எத்தனை மகிமையான தேவன். உங்களுக்காக அவர் பரலோகத்தின் தூதனை இறங்கி வர பண்ணி ஒரே நேரத்தில் பாதையை உண்டாக்கி அதை உலர பண்ணி உங்களை பிரயாணப்படுவதற்கு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து, அதே அக்கினி, ஒரே அக்கினி தான் தண்ணீரை பிளக்கிறது, பாதையை உலர பண்ணுகிறது, இவர்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்கிறது. பிரயாணப்பட்டு பாதையில் போகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு இந்த கால வேளையில் உங்களுக்காக ஒரு தூதனுக்கு கட்டளையிடுவார். வேதம் சொல்கிறதை, உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி தேவன் உங்களுக்காக அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். செங்கடல்ல வழி உண்டாக்கி இஸ்ரவேலை நடக்க பண்ணின கர்த்தர், நீ கர்த்தருக்காக எழும்பி அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தீமையின் வாழ்விலிருந்து, உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து புறப்பட்டு வருவாய் என்றால் உன்னை அக்கறைப்படுத்துவதற்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஷபரலரகதனிலிரியாங்கத ரோபர கந்தர பௌடலர அந்துரியா. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவர், எவர் சுத்தமுள்ள பிதாவே, இஸ்ரவேலருக்காக பாதையை உண்டு பண்ணுவதற்கு பரலோகத்தின் சேனையை இறங்கி வர பண்ணினீரப்பா. தண்ணீரை பிளந்து பாதையை உண்டாக்கி அதை உலர பண்ணி அதன் உலர்ந்த தரை வழியாய் நடப்பதற்கு அந்த ஜனங்களை நடத்தி அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்க்க பண்ணின கர்த்தர். பிரச்சனைகளோடு, நெருக்கத்தோடு, ஐயோ எனக்கு ஒரு வழியும் தெரியலையேன்னு சொல்லி திகைத்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களுக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. பரலோகம் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யட்டும், அதிசயத்தை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். உன்னதமான தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீஹா ராலா ரபாதன மஷுதுருகால ராம் துருபௌஷாலாமா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என்று இஸ்ரவேலுக்கு தெரியும்படிக்கு அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். உடைய கரத்தில் எங்களை ஆமென் ஆண்டவரே தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக பாதைகளை உண்டாக்குவீராக. பாதை தெரியாத ஆட்டை போல இருக்கிற எங்களுக்கு புதிய பாதைகளை உண்டாக்குவீராகப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். இந்த ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்ம விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. தயவாக இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள், வாழ்வில் அபியாசப்படுத்துங்கள், விசுவாசத்தை வலுப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் இவைகளை தெரியப்படுத்துங்கள். கர்த்தரின் பலனை உங்கள் வாழ்வில், உங்கள் சந்ததி வாழ்வில் ஆசீர்வாதமாக வர்ஷிக்க பண்ணுவார். ஆமென்.